தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளும் முடங்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மணிகண்டன், நெல்லையை பொறுத்தவரைக்கும் காணும் இடமெல்லாம் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசியை பொறுத்தவரைக்கும் என்ன நிலைமையா இருக்கு? விக்னேஷ், கண்டிப்பாக நீங்கள் கூறியது போல தென் மாவட்டங்களில் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக தான் காட்சியளிக்கிறது. தற்போது நம்ம தென்காசி மாவட்டத்திலையும் நேற்றிலிருந்து விடாத கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி நரிக்கூரர் காலனி கீழ் வாலிபன் பொத்தை பகுதியில் இருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், நம்மளோட ஒளிப்பதிவை காமிக்கிறாரு. இந்த பகுதியில் பாருங்கள், வீடுகள் எல்லாம் மழைநீர் தேங்கி உள்ளது. முழங்கால் அளவு தண்ணி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் 80 குடும்பங்களுக்கு மேலே இருக்காங்க. இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாக தான் காட்சி அளிக்கிறது. தற்போது இந்த பகுதிகளில் நம்ம நகர்ந்து செல்கிறோம். இந்த பகுதி முழுவதுமே தண்ணி கடாக தான் இருக்கிறது. மக்கள் அங்கே பார்த்துங்க காத்திருக்காங்க. இந்த பகுதிகளில் வெளியே செல்ல முடியாமல் தான் காத்திருக்காங்க. அவரை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து அதிக பாம்புகள், இந்த தண்ணீர்கள் நிறைய நிற்கிறதுனால பாருங்க, முழங்கால் அளவு தண்ணிகள் இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. 80 குடும்பத்துக்கு மேலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த நரிக்கூரர் காலனிலையும் 20க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வாழ்ந்து வருகிறார்கள். அவங்களும் தவித்து வருகிறார்கள். இப்போ அவங்கள்ட்ட கேட்கலாம். மேடம், நீங்கள் வந்து எவ்வளோ நேரமாக இந்த இதில் கஷ்டப்பட்டு இருக்கீங்க? இது மாதிரி எப்போதுமே மழை வந்தால் இப்படி தான் தண்ணி நிற்குமா? மழை பெஞ்சா இப்படி தான் சார் இருக்கும். இங்கே வந்து தண்ணிங்க தேங்கி தான் இருக்குது. ஒரு முதியோர்களையும் சரி, குழந்தைங்களையும் சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டு போக கூட எந்த ஆட்டோ எதுவும் ஆம்புலன்ஸ் கூட உள்ளே வர முடியாது. தண்ணி பார்த்தீங்கன்னா எப்போதுமே தேங்கி தான் இருக்குது. நாங்கள் எத்தனையோ மனு கொடுத்துமே தாசாலை வசதிக்காக கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்காங்க. கலெக்டர் ஆஃபீஸ் போனால் முனிசிபல் ஆஃபீஸ் போங்காங்க, அங்கே போனால் இங்கே போங்காங்க. கடைசி மனு வாங்கி ஒரு தூர ஓரமாக போட்டுட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து அத்தியாவசிய தேவையாக தான் கேட்கோம். இது பார்த்தீங்கன்னா இலவச பட்டா தான். இது எங்களுக்கு இலவசமாக பட்டா கொடுத்துச்சு கவர்மெண்ட். எங்களுக்கு ஒரு தார் சாலை வசதியை அமைச்சு கொடுக்கணும். லைட்டு கிடையாது, கரண்ட் எதுவுமே இருக்காது. நைட் டைமில் தண்ணி பார்த்தீங்கன்னா முட்டளவு கிடக்கு. இங்கேருந்து வெளியே போகவே முடியாது. ஒரு பால் எதுவுமே நாங்கள் வாங்க முடியல. எந்த அத்தியாவசிய தேவைக்காகவும் வெளியே போகாத அளவுக்கு தண்ணி சூழ்ந்து இருக்கு எங்கள் வீடுகளை சுற்றி. எந்த மக்களுமே போக முடியாது. சுமார் இங்கே வந்து 80 குடும்பங்கள் வசிச்சுட்டு வரோம். நாங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் வெளியே போக முடியல. நோயால் பாதிக்கப்பட்டா கூட வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க முடியுது. தண்ணிங்க வந்து பார்த்தீங்கன்னா முட்டளவு கிடக்கு. வெளியே போகவே முடியல. அதனால வந்து இங்க இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தண்ணியை வந்து ஒரு சரி பண்ணுறதுக்கு எந்த அதிகாரி வந்தாலுமே பார்க்காங்க, வீடியோ எடுக்காங்க, போட்டோஸ் எடுக்காங்க, பெயருதாங்க. எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. எந்தாமா வரோமா அப்படின்ட்டு பெயருதாங்க. அப்புறம் பார்த்தா தண்ணி எப்போதும் ரெகுலராக இன்னும் வந்துட்டே இருக்கு. நீங்க இந்த வழியில பார்த்தீங்கன்னா வரும்போதே அவ்வளோ தண்ணிங்க உள்ள வந்துட்டே தான் இருக்கு. நின்ன படம் இல்லை. பாம்பு பூச்சி பட்டைகள்லாம் கிடக்குது தண்ணியில. நீங்க கேட்டிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் 80 குடும்பம் இருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. தண்ணி வந்து நம்ம பார்த்த மாதிரி இந்த பார்க்கலாம், இந்த வீடுகளில் எங்கே பார்த்தாலும் தண்ணி கராக தான் இருக்குது. அதிகமான அந்த ரயில்வே பாலத்துக்கு அடியில் அதிகமான தண்ணி வந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் தொடர்ந்து மழை பெய்தால் இந்த வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்த நிலை இருக்குது. குறிப்பாக ஒரு அச்சத்தோடு தான் மக்கள் வாழ்ந்துகிறார்கள். இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை. அத்தியாவசிய பொருட்கள் வாங்க கூட செல்ல முடியாத அவலெல்லாம் இந்த பகுதியில் நரிக்கூரர் காலனி கீழ் வாலிபன் பொத்தை பகுதியில் மக்கள் அவதிப்பட்டு வராங்க. விக்னேஷ், குடியிருப்பு பகுதிகளில் அந்த வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதன் காரணமாக மக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை அவங்க நேரடியாக அவங்க சொன்னதை நம்ம கேட்டோம். இப்போ அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நில அமைப்பு என்பது எப்படி இருக்கு? இப்போ மழை பெஞ்சா அவங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த வடிகால் பணிகள்லாம் முறையாக செய்யப்பட்டிருக்கா? தண்ணி உடனே வடிகிற நிலைமையில இருக்கா? என்ன இருக்கு கள நிலவரம்? கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், எங்கே பார்த்தாலுமே இது தாழ்வான பகுதியாக காணப்படுகிறது. இந்த கீழே ரயில் நிலையத்திலிருந்து வரக்கூடிய பகுதி ஃபுல்லாகவே தண்ணி அதிகமாக வருது. பாலத்தின் வழியாக வருகிறது. வீடுகளில் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு புறம் நரிக்கூரர் காலனி மக்கள் அதிகமாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழ் வாலிபன் பொத்தை பகுதியில் 80 குடும்பம் இருக்காங்க. எங்கே அந்த பகுதிகளில் தாழ்வான பகுதி. இவங்க வெளியே போகணுன்னா கூட ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வாங்கினா கூட போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இந்த தண்ணியை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே பலமுறை மனு கொடுத்திருக்கார்கள். இப்போ அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்ல முடியாத நிலையில் தான் மக்கள் காத்து கொண்டிருக்காங்க. அதிகாரிகள் இதுவரை யாருமே வரவில்லை. குறைந்த அளவு இந்த மழை நீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் இந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. விக்னேஷ், வீரமணிகண்டன், அந்த பகுதிக்கு அதிகாரிகள் இதுவரை யாரும் வரவில்லை அப்படின்றது அந்த பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இப்போ மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல வந்து தண்ணீர் தேங்கும் அப்படின்றது அவங்கள்ட்ட கணக்கு இருக்கும். இப்போ இவங்க தரப்பு பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள முடிஞ்சதா, அல்லது நீங்க வந்து மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டீங்களா? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க?
குறிப்பாக தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு முகாம்கள் அமைக்கப்பட்டு தங்க முகாம்கள் அமைக்கப்பட்டது. இதுவரை ஒரு 50க்கும் மேற்பட்டவர் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நரிக்குறவர் காலனி பகுதி மக்கள் அழைப்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறையினர் வர இருக்கிறார்கள். இன்னும் இந்த பகுதிகளில் எந்த ஒரு அதிகாரியும் வரவில்லை என்பதுதான் மக்களோட குற்றச்சாட்டாக இருக்கிறது. தாழ்வான பகுதி, அதனால் மக்கள் எங்கேயுமே போக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. தென்காசியை பொறுத்தவரை மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் என்ன சொல்ல வென்றால் ஆயத்த பணிகள் தயாராக நிலையில் இருந்தாலும் கூட இன்னும் தென்காசி மாவட்டத்தில் சில பகுதிகளில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் ரொம்ப தாழ்வான பகுதி, தண்ணி தொடர்ந்து வடிகாலில் வந்துகிட்டே இருக்கிறது. அந்த தண்ணியை கடப்பதற்கு ரொம்ப சிரமப்படும். நம்மளே இந்த பகுதி நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த முழுங்கால் வரை தண்ணி இருக்கிறது. அதனால் பாம்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் அச்சத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. விக்னேஷ், தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக இது உரியவர்களின் கவனத்திற்கு சென்று நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத நம்புவோம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி வீரமணிகண்டன்.